ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாக பல்வேறு படப்பட்ட வீடியோக்களை போட்டு வந்துட்ருக்கோம். இப்போ தான் நம்ம நிகழ்ச்சியை புதுசாக பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து பழைய நிகழ்ச்சிகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அதில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் விளக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பணம் பொருள் எத்தனையோ கோடிக்கணக்கான இது இருந்தும், ஆட்கள் வேலை ஆட்கள் இந்த மாதிரியெல்லாம் இருந்தும், உச்சத்தில் இருந்தும் தாம்பத்திய விஷயத்தில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயிலியர் ஆனது மாதிரி தான். இழந்ததும் நிறையா இருக்கும், இழக்க போவதும் நிறையாக இருக்கும். சரிங்களா? ஆண்மை குறைவு ஏற்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இதில் இருந்து வருமுன் காக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் இதை ஒரு தற்காத்துக்கிறதுக்காக ஒரு ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தனா பிற்காலத்தில் இந்த பிரச்சனைகள்லேருந்து அவர்களுக்கு வருவதற்கு முன்னாடி தற்காத்து கொள்ள முடியும். வந்த பிறகும் அவுட்கம் ஆகி வருவதற்கும் ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நாங்கள் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சியை புதுசாக பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஒரு சின்ன அவேர்னஸ் பதிவாக நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்பற்ற உடலுறவை தவிர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவனுக்கு ஒருத்தி இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த பதிவுகள். சரிங்களா? ஆமாம். எப்படி இன்றைக்கி பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டு போட்டுட்டு போக சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு விபத்துக்களுக்கான ஒரு இது. அது எதோச்சையாக நடக்கக்கூடியது. இந்த நேரத்தில் இப்படி தான் நடக்குங்கிறது கிடையாது. ஆனால் இது உடலுறவு ஓரளவு திட்டமிட்டு இதான இது பண்ணக்கூடிய ஒரு இது. இதில் உங்களுக்கு என்ன டைம் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது. பாதுகாப்பாட்ட உடலுறவு எங்கேயுமே செய்யாதீங்க. கூடுமான வரைக்கும் இல்லறத்தில் இருந்து ஒருவனுக்கு ஒருத்தி நெறிமுறையை கடைபிடிங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு இதை பார்த்தோம். இந்த ஆண்குறி சேக்ரல் நரம்புகள் மூலமாக தூண்டப்படும் பொழுது அதுக்கான சமிக்கைகள் பெறப்படும் பொழுது பிரெயினில் அதுக்கான ஆக்டிவேஷன் பண்ணி கொண்டு இது பண்ணி கொடுக்க வைக்கும். இதில் தான் நம்ம ஆண்குறியை நம்ம கைகளால் எழுப்பது அல்லது ஆண்குறியை பெண்குறியோட ரப் பண்ணுவது. இதன் மூலமாக அந்த சென்சரி நர்வுகளை அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி மூலமாக அதாவது தசைகளோட தூண்டுதல் மூலமாக நம்ம ஈஸியாக பெறப்பட்டு நம்ம அதை அச்சீவ்மெண்ட் பண்ணி வைக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, லிம்பிக் எரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இது தாங்க ரொம்ப முக்கியமான எரெக்ஷன். ஆங்கிலத்தில் எமோஷனல் எரெக்ஷன் கூட இதை பற்றி சொல்லுவார்கள். சரிங்களா? இந்த லிம்பிக் எரெக்ஷன்னா என்ன? லிம்பிக்ங்கிறது எங்கே இருக்குது? சரிங்களா? ஆமாம், இந்த லிம்பிக்ங்கிறது எங்கே இருக்குது, இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது, அதை பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சென்சரி நர்வஸில் மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பார்ட்.